Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 3 types of variety rice தான் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காய் சேதம் செஞ்சிடலாம். இதுக்கு வந்து தேங்காய் துருவல் வந்து ஒரு 4 ல இருந்து 5 டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி துருவல், தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்த பருப்பு, கடலை பருப்பு, கருவேப்பிலை, அப்புறம் மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. சாதமும் வேக வச்சு எடுத்தாச்சு. உதிரி உதிரியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ கடாய் சூடானோடனே நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் இதுக்கு வந்து நீங்கள் ப்ரிஃபரபிளி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப அத்தென்டிக்காக இருக்கும் இந்த தேங்காய் சாதமுக்கு. ஸோ இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம அந்த தாளிப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பு பொரிஞ்சோடனே நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இஞ்சி துருவல் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி இப்போ வந்து புரட்டாசி மாதம் வந்து படையல் வழிபாடு நிறைய பேர் பண்ணுவோம். ஸோ அதுக்கு கூட நம்ம வந்து செஞ்சிடலாம் ஈஸியாக. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலையும் இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் வந்து ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப ப்ரௌன் கலராக ஆனால் அந்த டேஸ்ட் வந்து மாறிடும் தேங்காய் சாதத்துக்கு. அப்புறம் உப்பும் தேவையான அளவு சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருக்கோம்ல சாதம், அதையும் சேர்த்து நம்ம கிளறிக்கலாம். அவ்வளோதான், எல்லாம் ஒரு 2 தட்டி கிளறிட்டு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட தேங்காய் சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ரொம்ப செய்கிறதும் ஈஸி தான். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட இதை வந்து நம்ம செஞ்சு அனுப்பலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. அவ்வளோதான், நம்மளோட சுவையான தேங்காய் சாதம் ரெடி. இதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக பன்னீர் 65யும் புதினா இஞ்சி துவையலும் வச்சு வந்து சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு நம்ம லெமன் சாதம் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம லெமன் ரைஸ் செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் கண்டிப்பாக எடுக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த லெமன் சாதம் அண்ட் புளியோதரைக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, அப்புறம் ஒரே ஒரு மிளகா தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்து, அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெந்தய பொடி ஒரு பிஞ்ச் இருந்தால் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து லெமன் ஜூஸ்லேயே நான் மஞ்சள் கலந்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அதையும் சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். இது சேர்த்த உடனே ஒரு 1 நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ஸ்டவ்வை. அவ்வளோதான். இப்போ நம்ம வேக வச்சுருக்க சாதத்தில் இதெல்லாம் கொட்டி கிளறிடலாம். அவ்வளோதான், சூப்பரான லெமன் சாதம் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இதுக்குள்ள நீங்கள் வேணும்னா இஞ்சி துருவல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தாளிக்கும் போது வந்து அதையும் சேர்த்து வதக்கிட்டு சேருங்க. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக நான் பொட்டேட்டோ ஃப்ரை வந்து செஞ்சுருக்கேன். நான் ஆல்ரெடி இந்த பொட்டேட்டோ ஃப்ரை ரெசிப்பியும் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். நான் வீடியோ லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து புளியோதரை செய்யலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான அந்த மசால் பவுடரை வந்து நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக இருக்கணும், ரொம்பவும் கருகிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு தனியா வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த தனியா வதங்கும் போதே நல்லா வந்து ஒரு ஸ்மெல் நல்லா வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இறக்கிக்கலாம் தனியாவை. நெக்ஸ்ட்டு மிளகும் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஆயில் எதுவுமே போடாமல் நான் அப்படியே வெறுமனே வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு. இந்த எள்ளு சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு கோயிலில் சாப்பிட்ற புளியோதரை ஃப்ளேவர் வரும். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த எள்ளு வந்து நல்லா வெடிச்சு வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த வெடிக்கிற சவுண்டு கொஞ்சம் கம்மியானோடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அது வெடிக்கும் போது வெளியிலாம் தெரிக்கும். ஸோ அந்த மாதிரி மூடி போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் சேர்த்து அதையும் வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு நம்ம மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொடியில் வந்து அரைக்கிறதுக்கு 4 மிளகா சேர்த்துருக்கேன். அப்புறம் புளி கரைச்சலோடு சேர்க்கும் போது இன்னொரு 4 மிளகா சேர்ப்பேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரில் இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் மிளகாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லாம் சேர்த்து அரைக்கும் போது அது சரியாக அரைப்படாது. நெக்ஸ்ட்டு மற்ற வறுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது அரைக்கும் போது 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் வந்து நிறைய செஞ்சு வச்சாலும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து புளி கரைச்சல் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, அப்புறம் வேர்க்கடலை இதெல்லாம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இருந்தால். என்கிட்ட அப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ் கருவேப்பிலை இல்லை. ஸோ இந்த கருவேப்பிலை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நல்லா தாளித்து வரணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க.
அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு வந்து புளி வந்து ஊற வச்சிருந்தேன் ½ அன் ஹவராக. ஸோ அந்த புளி கரைச்சலும் நான் சேர்த்துக்கிறேன். எப்பவுமே வந்து இந்த ரெசிபி செய்யும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் எக்ஸ்ட்ரா இருந்தால் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். புளி கரைச்சல் கொதித்த உடனே நம்ம மசாலா பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து ஒரு 1 இல்லை 2 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி திக்காகிட்டு வரணும் அந்த புளி கரைச்சல். நல்லா திக்காக அல்வா மாதிரி சுருண்டு வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதுலேயும் நீங்கள் வந்து தாளிக்கும் போது பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட புளி கரைச்சல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாதத்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் சாதம் வந்து உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கே பொதுவாக சாதம் நல்லா உதிரியாக இருந்தால் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட புளியோதரை வடகம் வச்சு சர்வ் பண்ணியாச்சு. இன்னைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபீஸ் எல்லாமே பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ரெசிபீஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.